நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்கக்கூடிய சில ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். பொதுவாகவே இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது பண மழையை பொழியுதுன்னு தான் நம்ம சொல்லணும். எப்பயுமே எலெக்ஷன் வந்துட்டாவே என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் 500 ரூபாய் 1000 ரூபான்னு சொல்லிட்டு காசு புழங்குறது கொஞ்சம் எச்சாதான் இருக்கும். எல்லாருமே ஓட்டுக்காக காசு கொடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் மாறி இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா ஆளாளுக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய் 15000 ரூபான்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திமுக ஆரம்பிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபி ஆரம்பிச்சு வச்சாங்க. இப்ப அதிமுக ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. என்ன செய்தின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் திமுக என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். போன மாசம் பொங்கல் பரிசு அதோட ஒரு 1000 ரூபாய் சேர்த்து 4000 ரூபாவா கொடுத்திருந்தாங்க. இந்த மாசம் 5000 ரூபாவா கொடுத்திருந்தாங்க. அந்த 4000 5000 சேர்த்து பார்த்தா 9000 ரூபாய் வந்துருச்சு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா பிஜேபி இவங்க 9000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா, அப்ப நம்ம இதை விட எச்சா கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கலாம்னு பார்க்கும்போது 12000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா பிஜேபி என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப கொடுக்க போறாங்க. அதை எப்படி கொடுக்க போறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க ஒரு சில திட்டங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்றாங்கன்னா அதை கொண்டு வர மாதிரி பாக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு ஒரு கணக்கு போட்டுதான் கொடுப்பாங்க. இதெல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு நம்ம இந்த மானியத்தை கொடுக்கலாம், அவங்க எல்லாம் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் அது என்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு அறிவிக்காம இருக்காங்க. இதுவரையும் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இந்த வித நெல்லு விவசாயிகளுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா கேஸ் மானியம், இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க PM கிசான் ஸ்கீம், அந்த ஸ்கீம்ல எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்புல இருந்து ஐடியா போட்டிருக்காங்க. அதை இனி வரக்கூடிய நாட்கள்ல பகிரங்கமாகவே அறிவிக்க போறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை அறிவிச்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. இது பாத்தீங்கன்னா பிஜேபி. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ஏடிஎம்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா 10000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இந்த 10000 ரூபாய் பார்க்கும்போது அவங்க ஒரு 17 வாக்குறுதிகளா கொடுத்திருக்காங்க. எப்படி வாக்குறுதிகளா கொடுத்திருக்காங்கன்னா திமுக ஆட்சியில இருக்கிறனால காசு கொடுத்துட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதிமுக என்ன பண்றாங்கன்னா நாங்க 10000 ரூபாய் பெண்களுக்கு ஒரு கருணை தொகையா போடுறோம்னு சொல்லிட்டு குடும்ப தலைவிகளுக்கு போட போறோம்னு இருக்காங்க. ஒரே தடவையில 10000 ரூபாய் போடுவாங்க. ஒரு தடவை தான் இது, மாசம் கிடையாது. ஒரு தடவையில 10000 ரூபாய் போட்டுருவாங்க. அது போக மாசம் வரக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை திமுகவும் 2000 உயர்த்துறோம்னு இருக்காங்க, அதிமுகவும் 2000 உயர்த்துறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கருணை தொகை அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வரும்னா இப்ப மகளிர் உரிமை தொகை வாங்குற எல்லாருக்கும் வரும். அது போகவும் என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் அனைவருக்குமே இதை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு இருக்கறனால அப்படியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப பெண்களுக்கு இலவச பேருந்து இருக்க மாதிரி ஆண்களுக்கும் இலவச பேருந்து நாங்க பண்ணி கொடுக்குறோம் இருக்காங்க. அதே மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி, அப்புறம் வண்டி ஒரு 5 லட்சம் பெண்களுக்கு 25000 ரூபாய் மானியத்துல வாங்கி தரோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு அம்மா இலவச வீடு திட்டத்துல வாங்கி தரோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுக்கி ஒரு 17 வாக்குறுதிகளே கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த தடவை எலெக்ஷனை முன்னிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா பிஜேபியும் நாமளும் என்ன பண்ணிடணும், இந்த ரேலியில சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சைட்ல இருந்தும் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கலாம். முதல் கட்டமா திமுக சொன்னாங்க, செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்காங்க. ஆட்சியில இருக்கவங்க தான் என்ன பண்ணணும், செய்ய முடியும். மத்தவங்க எல்லாம் ஆட்சியில் இல்லாட்டினா கவர்மெண்ட்டுடைய காசு எடுத்து செய்ய முடியாது. சொந்த காசு தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால அநேகமாக இவங்களது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அமையறதுக்கான செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிமுகவது. ஆனா பாத்தீங்கன்னா பிஜேபி இது நினைச்சா செய்யலாம். ஏன்னா அவங்க மத்திய கவர்மெண்டா இருக்கனால அவங்க அங்கிருந்து என்ன பண்ணலாம், நிதி ஒதுக்கி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க 12000 ரூபாய் தரேன்னு வேற சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அந்த கருணை தொகை 10000 ரூபாய் அப்படிங்கிறது ரேஷன் அட்டை இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னுமே ரேஷன் அட்டை இல்லாதவங்க எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக பாத்தீங்கன்னா அரிசி கார்டா எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை ஸ்கீம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்ப நிறைய பேர் மகளிர் உரிமை தொகை எனக்கு இன்னும் வரல, நான் எப்படி அப்ளை பண்றது, இல்ல நான் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்றீங்க. இன்னும் அப்ளை பண்ணாதவங்க இப்ப அப்ளை பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்கிறவங்க அவங்க மகளிர் தொகை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வெப்சைட் காட்டும் கூகுள்ல. அதுல போய் மேல்முறையீடு இருக்கும். மேல்முறையீடு கிளிக் பண்ணி அதுல நீங்க என்ன பண்ணணும், என்னென்ன டீடைல்ஸ் கேக்குதோ அந்த டீடைல்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேல்முறையீடு பண்ண முடியும். மேல்முறையீட்டுல என்ன கேட்டிருப்பாங்கன்னா நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்களா, அந்த ஃபார்ம்ல கொடுத்த டீடைல்ஸ் கேட்பாங்க. அதை மேட்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களை செக் பண்ணிட்டு அவங்க எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி இப்ப பண்ணி வராதவங்க வேணா மேல்முறையீடு பண்ண முடியும். முதல் தடவையா பண்ண போறவங்க இனிமேல் இப்ப பண்ண முடியாது, எலெக்ஷன் முடிச்சுதான் பண்ண முடியும். ஆனா கண்டிப்பா பண்றதுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க. அதனால இப்ப வராட்டினாலும் இப்ப இந்த கடைசி 5000 ரூபாய் வந்துச்சுல அதோட முடிஞ்சு. இனி யாருக்கும் இனி ஒரு 3 மாசத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை சேர்த்து வச்சுதான் கொடுத்துட்டாங்க. இனி அப்புறம் தான் கொடுப்பாங்க. அப்ப கொடுக்கும் போது முகாம் வரும். அதை கவனிச்சு என்ன பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது அப்டேட் பண்ணுவோம்.